ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே டீ போடும்போது நான் யோசிச்சுக்கிட்டே தான் டீ போட்டுட்டு இருந்தேன். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் பிளான் போட்டு வச்சுருந்தேன். நான் எப்போதுமே கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சாகணும்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், அப்புறம் ஜீரக தண்ணி வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி ஒரு பிரின்ஸ் கட்டிங் ப்ளவுஸு போட் நெக் வச்சுதுங்க. அது கட்டிங் போட்டு தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எடுத்து டேபிளில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டாங்க. எங்கள் அக்கா அர்ஜென்ட்டாகவே இந்த ப்ளவுஸ் எனக்கு இன்றைக்கே வேணும், எனக்கு இப்போயே தைச்சி கொடுன்னு சொல்லி உக்காந்துருந்து தைச்சி வாங்கிட்டு போயிட்டாங்க. அது என்னமோ தெரியல, யாராவது அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்கன்னா தைச்சி கொடுத்துட்றோம். நமக்குன்னு தைக்கும் போது ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடியறதில்ல. அர்ஜென்ட்டாக வெளியே போகும்போது டக்குன்னு உட்காந்து அடித்து தைச்சி போட்டு போயிடுறோம். எல்லா டெய்லர்களுமே இப்படி தான் இருக்குதா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்குன்னு தைக்கும் போது மட்டும் சோம்பேறித்தனம் வந்துடுது. அதுக்கப்புறமா அந்த காலேஜ் பொண்ணோட ப்ளவுஸ் எடுத்து வச்சு கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு அளவு ப்ளவுஸ் கொடுக்கல, அளவு தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. எல்லாம் கட்டிங் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இனி அதுக்கப்புறம் நாளைக்கு தான் தைக்க ஆரம்பிக்கணும். இந்த விலாக் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.